ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி லீட் கோச் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கியூ அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு தியரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்பில்டாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து தேட்டர் போயிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட்டில் வந்துட்டு நிற்கிறீங்க. ஓகேங்களா? அந்த க்யூவில் நிற்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ தேட்டரில் நான் படத்துக்கு போகிறேன்னு வைங்களேன். இப்போ தேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ தேட்டரில் படத்துக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இப்போது ஒரு பர்சன் இருப்பாங்க, கரெக்டாக? அந்த பர்சன் தான் இந்த பர்சன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பர்சன் வராங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த பர்சன். ஓகேங்களா? செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்ஸ் வந்தாலும் என்ன ஆவாங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே போவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெளியே போகும்போது ஓகேங்களா எப்படி போவாங்க, அந்த ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் வந்து யார் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குவா? இப்போ எக்ஸாம்பிள் கூலி படத்துக்கே வச்சுக்கலாமா? அந்த கூலி படத்தில் ஃபஸ்ட்டு யார் டிக்கெட் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க? இப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கும், கரெக்டாக? அப்போ இந்த ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட்டு வெளியே போவாங்க. அடுத்தது ரெண்டாவது, அடுத்தது மூணாவது, அடுத்தது நாலாவது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஓகேங்களா நமக்கு என்ன புரியுது, ஃபஸ்ட்டு வரவங்க ஓகேங்களா ஃபஸ்ட் இன், அதாவது ஃபஸ்ட் அவுட். ஓகேங்களா? கியூவை பொறுத்த வரைக்கும், கியூங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ இதுவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாக்கை பற்றி. ஓகேங்களா? ஸ்டாக்கை பற்றி பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன். ஓகேங்களா? செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இன் லாஸ்ட் அவுட்டு, அதாவது நம்ம எவ்வளோ தூரம் ஆட் பண்ணிட்டு போனாலும் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க என்ன ஆவாங்க, கடைசியாக தான் போவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஸ்டாக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன் லாஸ்ட் அவுட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட்டு அவுட். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? யார் மொதல் வராங்களோ அவங்க தான் முதல்ல வெளியும் போவாங்க, அதுதான் கியூ. அதை பொறுத்த வரைக்கும் யார் மொதல் வராங்களோ அவங்க தான் கடைசியாக போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? இந்த கியூவை பொறுத்த வரைக்கும் அரே லிஸ்ட் மாதிரி, ஹேஷ் மேப் மாதிரி, செட் மாதிரி, இதுவும் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுவும் O ஆஃப் Nல தான் வரும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் என்னென்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிச்சக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்காக நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கிரீக் ஆஃப் க்ரீக்ஸ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போது அதில் எனக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? முதல்ல எடுத்தோன்னே அப்போ என்ன எனக்கு ஆகும், அது ஆட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஆட் ஆகிறதுக்கு டெக்னிக்கலாக என்ன பேர் சொல்லுவாங்கன்னா என்கியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்கியூன்னு சொல்லுவாங்க ஆட் ஆகிற பேர். அதாவது எங்கே ஆட் ஆகும், லாஸ்ட்டில் ஆட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா என்கியூ. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணிட்டேன், அடுத்தது 4, 5, 6, 7, 8 மொத்தமாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இத்தனை எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், என்கியூ பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 9 ஆட் பண்ணுறேன்னா என்கியூ பண்ணிடலாம் உள்ள. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை எடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எடுக்கிறதுக்கு அதாவது ரிமூவ் பண்ணுற பேருக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிக்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, என்கியூ. இது டெக்னிக்கல் நேம்ஸ். ஓகேங்களா? அதனால் அதை சொல்லிடுறேன் இப்போது. ஓகேங்களா? அதேமாதிரி எடுக்கிறதுக்கு பேர் என்னது, டிக்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 9 என்கியூ பண்ணியிருக்காங்க, 2 டிக்யூ பண்ணுறாங்க. டிக்யூனா எடுத்துட்டோம்னா அதுலேருந்து போயிடும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் டிக்யூ. அது வந்து இருக்காது, அதாவது பீக் பார்க்குன்னு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும், அதையும் நம்ம இங்கேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் நமக்கு அந்த கியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி ஹெட் இல்லை ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கடைசியாக இருக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், டெய்ல்னு பார்த்தோம்ல, இங்கே 3 நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டெய்லுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரீருன்னு சொல்லுவாங்க, பேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டெயில் அண்ட் ஹெட் அந்த இதில் பார்த்தோம்ல, அதையும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெட், கடைசியாக இருக்கிறது டெயில். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, அதாவது பின்னாடி ஆட் பண்ணிட்டு இருக்கிற பேர் என்கியூ, ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டிக்யூ, ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து ஹெட், கடைசியாக இருக்கிறது வந்து டெயில். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதுதான் இதுக்கான தியரி. ஓகேங்களா? இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்போது ஆனால் இதுக்கு ஓகேங்களா நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக் பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்டாக்குக்கு வந்து கிளாஸ் இருந்துச்சு.
ஆனால் க்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்பில்டு கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன தான் இருக்குதுன்னு கேட்டோம்னா அதுக்கான இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஓகேங்களா? க்யூக்கான இன்டர்ஃபேஸ் இருக்குது தவிர அதுக்குன்னு இன்பில்டான கிளாஸ் கிடையாது. ஸ்டாக் மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக்கு பார்த்தோம்ல, இங்கே முன்னாடி போன வீடியோவில் ஸ்டாக்குன்னு இருக்குன்னு வைங்களே. ஸ்டாக்கு ஓகேவா, இன்டீஜர் ஈக்குவல் டு என்னது நியூ ஸ்டாக். ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது ஆஸ் வெல் அஸ் அதுக்கான கிளாஸஸும் இருந்துச்சு. பட் ஆனால் க்யூக்கு ஜாவாவில் வந்து எந்த ஒரு கிளாஸஸும் கிடையாது, இன்பில்டு கிளாஸஸும் கிடையாது. ஆனால் இன்டர்ஃபேஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய் காட்டுட்டா. ஓகேங்களா? இது என்னது இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது தவிர நமக்கு கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் எப்பட்றா நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா இதை வந்து நாம் என்ன பண்ணோம் மேனுவலாக, ஓகேவா, மேனுவலாக லிங்க்டு லிஸ்ட் மூலியமாகவும் ஸ்டாக் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நாம்ளே ஒரு க்யூவை க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு வகையில் பண்ணலாம். ஓகேங்களா? இன்பில்டான அரே டிக்யூவையும் வச்சு அந்த இன்பில்டு கிளாஸான அரே டிக்யூ மெத்தடையும் வச்சு லிங்க்டு லிஸ்ட்டை வச்சு இது மட்டும் இல்லாமல் மூணாவது ப்ரியாரிட்டி க்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீப்புங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது நம்ம இப்போ பார்க்காதனால நான் சொல்லலை. நம்ம ஃப்யூச்சரில் அதை பார்த்தக்கப்புறம் ஹீப்பை பார்த்தக்கப்புறம் எப்படி அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ரெண்டு வகையில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து என்னது அரே டிக்யூவை வச்சு, இன்னொன்று வந்து லிங்க்டு லிஸ்ட்டை வச்சு. இது ரெண்டுமே இன்பில்டு கிளாஸஸ். ஓகேவா? நாம் லிங்க்டு லிஸ்ட் நாம் மேனுவலாக கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, நோடு அந்த மாதிரி கிடையாது, இன்பில்டாக இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரெக்கார்டில் தானே இருக்குது. எஸ். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேமை நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? இங்கே வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இங்கே நமக்கு இன்பில்டு கிளாஸ் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் க்யூவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், அரே டிக்யூங்கிற ஒரு இன்பில்டு கிளாஸ் இருக்குது. அந்த டிக்யூனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில். பட் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு வகை. ஓகேங்களா? இன்னொரு டைப் என்னென்னா சேம் அதே தான் க்யூ. ஓகேங்களா? டேட்டா டைப், வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் என்னது லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டாவது டைப். இப்போ ரெண்டுக்குமே சேம் மெத்தட்ஸ் தான். அதை என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போதைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், லிங்க்டு லிஸ்ட்டே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு இங்கே ஆஃபர்ஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆஃபர்ஸுங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா நமக்கு என்கியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? என்கியூன்னு என்னது பின்னாடி ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்கியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எனக்கு என்னவா இருக்கும், கியூ வந்து எம்டியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு கியூன்னு வச்சுக்கலாமா? இப்போ எனக்கு என்னவா இருக்கும், இதுக்கு வந்து எந்த ஒரு லைக் இவ்வளோதான் லென்த்துன்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பாக்ஸாக போகணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போது நான் 10 கொடுத்தோன்னே, ஓகேங்களா, ஆஃபர்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா எனக்கு இதுதான் க்யூன்னு வைங்களேன், இந்த க்யூவில் வந்து அந்த 10 ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்படி ஆட் ஆயிரும். இதே ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஆடுக்கும் ஆஃபருக்கும் என்ன இஷ்யூ லைக் டிஃப்ரென்ஸ்னால் ஆடு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல எரர் த்ரோ ஆகுதுன்னா எனக்கு அது எரர் அடிக்கும். பட் ஆனால் இங்கே ஆஃபர்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ண முடியல, இஷ்யூஸ் வருதுன்னா, ஓகேங்களா, நாம் என்ன பண்ணிக்கலாம், அது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே ப்ராப்பராக ஆட் ஆகலைன்னு நமக்கு என்ன ஆயிரும், இது வந்து ஃபால்ஸ்ன்னு த்ரோ ஆயிரும் எரருக்கு பதில். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஆடுன்னு இருக்கும். பட் யாருமே எந்த வீடியோலையும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃபர்ஸ்னாலும் ஆட்னாலும் ஒன்று தான். எதுக்காக, என்கியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து எது அட்வான்டேஜ் இருக்கோ, எது எரர் த்ரோ பண்ணாதோ அந்த மெத்தட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது 10 ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், 20 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கியூக்குள்ள பின்னாடி தானே ஆட் ஆகும். ஸோ பின்னாடி எனக்கு 20 ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ என்கியூ பண்ணிட்டேன். அடுத்தது என்னது 30. ஸோ 30 வந்து உள்ள ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், 3 எலமெண்ட்டை என்கியூ பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை மொத்தத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா?
ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, சேம் அதே ஃபார்மேட்டில் வந்திருக்குங்களா? ஸோ இப்படி தான் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்களா, பீக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம பீக் அண்ட் பூல் இங்கே 2 இருக்குது. பீக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் பீக் பண்ணுறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன, ஓகேங்களா, அந்த க்யூவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் ஆனால் அது ரிமூவ் பண்ணாது. ஓகேங்களா, அந்த க்யூவில் இது 10% ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ போல்னு இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த போலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், அட் த சேம் டைம் எனக்கு அது ரிமூவும் பண்ணிடும். இதுதான் பீக்குக்கும் போலுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ இப்போ பீக், ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீக் பண்ணிடுறேன். ஆஸ் வெல் அஸ் நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்களா, கடைசியாக அதை நான் திருப்பி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு 10, 20, 30 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் கொடுத்தக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, ஃப்ரண்ட் வந்து எனக்கு என்னது 10 தான். கரெக்டாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், திருப்பி ஓகேங்களா கியூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன இருக்கும், எனக்கு அது ரிட்டர்ன் மட்டும்தான் பண்ணும் தவிர ரிமூவ் பண்ணாது. ஸோ எனக்கு திருப்பி எல்லாமே இருக்குது. இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா, அது என்னது, POOLL போல். ஓகேங்களா, ஸோ இப்போ போல் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு 10, 20, 30 இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் நான் இப்போது என்ன பண்ணிட்டேன், சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் எலமெண்ட்டை அது என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன், நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, 20, 30 மட்டும்தான் இருக்குது. என்ன ஆகும், போல் கொடுக்கறனால ஓகேங்களா எனக்கு என்ன ஆயிரும், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால எனக்கு 10 வந்து அந்த கியூவில் இருக்காது. ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் ரெண்டு தடவை பண்ணுறேன். இதையே நான் என்ன பண்ணுறேன், 2 டைம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்ன ஆகும், 10 எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா, எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும், 20, 30 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், போல் பண்ணனால எனக்கு என்ன இருக்கும், 20 ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி என்ன இருக்கும், ரிமூவும் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ கடைசியாக பார்க்கும்போது எனக்கு என்னவா இருக்கணும், 30 மட்டும் இருக்கணும். ஸோ அது இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10, 20, 30 3 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, எனக்கு 10 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் என்னது 20 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன இருக்கும், இது ரெண்டுமே ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ கடைசியாக நான் கியூ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருக்கு, வெறும் 30 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 4 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா, என்னது, ஸோ சாரி 3 என்னது, ஆஃபர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, பீக் வந்து எதுக்கு, அது ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அதே மாதிரி ரிமூவ் பண்ணாது. போல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும், அதே மாதிரி ரிமூவும் பண்ணிடும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? இது மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவுமே இல்லையானா இன்னொன்று இருக்குது. என்னது, இஸ் எம்டி. ஓகேங்களா, இஸ் எம்டினா என்னது, அந்த கியூ வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது, ஃபால்ஸ் தான் வந்துருக்கும். ஏன், எனக்கு 10, 20 தான் ரிமூவ் இருக்கும் தவிர 30% ஆயிருக்கும். இதுவே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு தடவை இங்கே போல் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட் இதில் 10 போயிருக்கும், அடுத்ததில் 20 போயிருக்கும், அடுத்ததில் 30 போயிருக்கும். கரெக்டாக? இந்த 3 இதுலேயும் எனக்கு 3மே போயிருக்கும். ஸோ எனக்கு என்ன இருக்கும், இப்போ எம்டியாக தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ஃபால்ஸுக்கு பதில் இங்கே என்னவா ரிட்டர்ன் ஆகணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். அதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னது, ஆஸ் யூஷுவல் என்னது, இஸ் கிளியருங்கிற மெத்தட் இருக்கும், அதே மாதிரி சைஸ்ன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்பில்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சைஸ். ஓகேங்களா, ஸோ சைஸ், அதாவது எனக்கு சைஸர் இது பண்ணும். இப்போ என்னது, நான் அந்த ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேனே. ஸோ சைஸ் எனக்கு என்ன வரும், இப்போ 3ன்னு வரணும். கரெக்டாக? நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன இருக்கணும், சைஸ் வந்து 3ன்னு வந்திருக்கணும். வந்திருக்கா? ஸோ வந்திருக்கும். அதே மாதிரி என்னது, கிளியர்னு ஒரு மெத்தட் இருக்குது. கிளியர் பண்ணுற என்னது, அது மொத்தத்தையும் என்ன பண்ணிடும், கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆயிரும், மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிவிட்டேன், நான் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன் ஏதாச்சும் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன இருக்குது, 10, 20, 30 இருக்கும். நான் கிளியர் கொடுத்தனால எனக்கு என்ன இருக்கும், அந்த க்யூவில் இருந்து அந்த க்யூவில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், அது ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை டோட்டலாக ஃபார்மேட் பண்ணிடும்னு சொல்லலாம் கிளியர்னா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கும், வெறும் எம்டி க்யூ தானே இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இதே தான் சேம் நமக்கு என்னது,
இது யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன் பாருங்களே, எனக்கு எல்லா மெத்தட்ஸும் இதே மெத்தட்ஸ் தான் இருக்கும், எனக்கு இதே அவுட்புட் தான் வரும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன் நாம் என்ன யூஸ் பண்ணுறோம், ரெண்டுக்குமே சேம் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் வேறு. ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதை வந்து ஓகேங்களா, இது எல்லாமே இன்பில்டு. எப்படி ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை வேறு ஒரு டேட்டா டைப்லேயும் இந்த கியூவை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யா, see you guys in another great video. Keep coding guys. Bye bye.